வந்துட்டார் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாம். சராதா ஆகுது ப்ரோ. சொல்லலாம் முடிச்சிட்டோம். இப்போ ஜிஎல் ஜென்ரல் அக்கௌண்டிங் மாடியூல்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அது தேவைப்படுறது வந்து பீரியட் க்ளோஸு, ஜேர்னல்ஸு, ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்டு. பீரியட் க்ளோஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ற பீரியடு, லாஸ்ட் பீரியட், ஃபியூச்சர் பீரியட் வந்து சூஸ் பண்றது பீரியட் க்ளோஸ் தேவைப்படும். ஜேர்னல் வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுறதுக்கு, இம்போர்ட் ஜேர்னல் கொடுக்குறதுக்கு அது தேவைப்படும். ஜேர்னல் அக்கௌண்ட் டேஷ்போர்டு வந்து நம்ம பேலன்ஸ் பார்க்குறது, ஜிஎல்ல போஸ்டான டீட்டெயில்ஸ் பார்க்குறது அதெல்லாம் தேவைப்படும். அதை வந்து நம்ம பீரியட் ஓப்பன் பண்ணிப்போம், இல்லை லாஸ்ட் பீரியடை க்ளோஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் வந்து அக்கௌண்டிங் பீரியட் வந்து மார்ச் 2024 இருக்கு, ஓப்பன்ல தான் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பிப்ரவரி 2024 லெஜர் வந்து யூகே லெஜர்ல இருக்கு. இப்போ இதுக்கு என்னோட கரண்ட் பீரியட் வந்து 24 ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னும் க்ளோஸ் பண்ணல, இது க்ளோஸ் பண்ணல. இது நெக்ஸ்ட் பீரியட் நான் என்ன ஓப்பன் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் எதில் அக்கௌண்டிங் ஜேர்னல் பண்ண போறேன் அப்படின்னா 3rd மார்ச் மந்த் 2024. பிரச்சனை இல்லை, நான் பீரியட் க்ளோஸ் இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஜேர்னல் கிரியேட் பண்ணணும். ஜேர்னல் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா டேஷ்போர்ட்ல போய் எனக்கு ஜேர்னல்ஸ் கிரியேட் ஜேர்னல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் ஜேர்னல் கொடுத்தேன் அப்படின்னா ஜேர்னல் பேட்ச் அப்படின்றது நம்ம அந்த மந்த்துக்குரிய பண்ற எல்லா செலவும் தான் ஜேர்னல் பேட்ச். ஜேர்னல் அப்படின்றது நம்ம பண்ண செலவுல இருக்க எந்த செலவு அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கா காமிக்கிறது ஜேர்னல். ஜேர்னல் பேட்ச் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், இப்போ டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் தான் கொடுக்கணும், கொடுத்துனால பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட் பீரியட் வந்து இந்த மந்த் தான் கொடுத்துருக்கு. ஜேர்னல் ஜேர்னல் எதுக்காகும்னா ரெண்டு லெஜர் வந்து யூகே லெஜர் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்க நம்ம இங்க என்ன அக்கௌண்ட் டேட் கொடுக்குறோமோ அதான் இங்கேயே வரும். கேட்டகரி வந்து கேஷா நான் கொடுக்குறதுனால கேஷ் வந்து நம்ம எப்பயுமே மிஸ்லிஸ் தான் கொடுப்போம். மிஸ்லிஸ் கொடுத்துருக்கேன். கேஷா நான் ரெண்டு பே பண்ணுறேன்னு வச்சுருக்கேன். ரெண்டு பே பண்ணும்போது எனக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட்ல வரும், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்ல போகும். எனக்கு ரெண்டு பே பண்ணுறதுனால ரெண்டு அக்கௌண்ட் வந்து எனக்கு டெபிட்ல வரும், கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்ல வரும். லைன் ஆட் பண்ணணும், லைன் ஆட் பண்ணுறது நான் அக்கௌண்ட் சூஸ் பண்ணுவோம். இது வந்து ரெண்டு அக்கௌண்ட் சூஸ் பண்ணணும். ரெண்டு எக்ஸ்பென்சஸ் டெபிட்ல வந்து ரெண்டு அக்கௌண்ட் சூஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு இது வந்து டெபிட் 10,000 போட்டு கிரெடிட்ல வந்து கேஷ் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அதில் 10,000 போட்டு
பார்த்தீங்க அப்படின்னா இது நான் போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த ஜேர்னல் வந்து எனக்கு ஜென்ரல் லெஜரில் போஸ்ட் ஆயிரும். எனக்கு இது வந்து ஜென்ரல் லெஜரில் போஸ்ட் ஆயிடுச்சு. இப்போதான் ஜெனரல் பண்ணுவோம். நம்ம ஜெனரல் என்ட்ரி கிரியேட் பண்ணிட்டு ஜெனரல் லெஜரில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆப்ஷன் இருக்கும். போனீங்க அப்படின்னா ரெடியூல் ப்ராசஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரெடியூல் ப்ராசஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபில் நியூ ப்ராசஸ் இருக்கும். டைல் பிரான்ச் ரிப்போர்ட் பண்ணி ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நம்ம டைல் பிரான்ச் ரிப்போர்ட்டோட ஸ்குவாடிலேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சோம். இங்கே ரீஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரன் ஆகிடுச்சால இந்த எந்த ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்னு காட்டும். டைல் பிரான்ச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துருச்சு. பார்த்தீங்களா ட்ரையல் பிரான்ச் ரிப்போர்ட் வந்து ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் இருக்கு. நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னா பண்ணோம்னா கீழே அவுட்புட்னு ஆப்ஷன் வரும். நம்ம இதில் போய் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் பார்த்துக்கலாம். என்னோட நம்மளோட பேலன்ஸ் ரிப்போர்ட்டை பார்த்துக்கலாம். இல்லை என்னோட ரிப்போர்ட் நம்ம இது ஒன் சீரீஸ்ல ஆரம்பிக்கிறது எல்லாமே என்னோட அசட் கேஷ் எவ்வளோ இருக்கு என்னோட அசட் எல்லாமே டூ சீரீஸ்ல ஆரம்பிக்கிறது எல்லாமே என்னோட லைபிலிட்டிஸ் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் லைபிலிட்டிஸ். த்ரீ சீரீஸ்ல ஆரம்பிக்கிறது ஃபுல்லாமே இது வந்து
வந்து என்னோட என்ன செட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நம்பர் ஒன்ல இருக்கிறது வந்து சட்டு, ரெண்டுல இருக்கிறது லைபிலிட்டிஸ். அல்லது அவங்க செட் பண்ணிருக்கதை நம்ம செட் பண்ணிக்கல. அது மாதிரி நம்பர் ஒன் சீரிஸ்ல என்ன நமக்கு எக்ஸ்பென்ஸ் வரணுமா, அசட் வரணுமா, டூ சீரிஸ்ல உங்களுக்கு என்ன வரணும், ட்ரையல் பேலன்ஸ் கட்டுறது எப்படி காட்டுறது. ஃபைவ் சீரிஸ்ல இருக்குது, ஐ திங்க் ஃபைவ் சீரிஸ்ல இருக்கிறது வந்து எக்ஸ்பென்சஸ், ப்ராஜெக்ட் இன்சூரன்ஸ் காசு இது மாதிரி நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டிங் வந்துடும். ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டிங் ரன் பண்ணணும். பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்படிதான் ஜேர்னல் கிரியேட் பண்ணி ட்ரையல் பேலன்ஸ் பார்க்கறது இப்போ தான் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா
கேட்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. அவ்வளோதான். ஜெனரல் கிரியேட் பண்றத பார்த்தாச்சு, ட்ரில் பேலன்ஸ் போடுறத பார்த்தாச்சு. பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன ஆப்ஷன்? கிரியேட் ஜேர்னல். மேலே ஜேர்னல் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ஜேர்னல் அதை போய் நம்ம பார்த்துக்கலாம், அதை வேற எடிட் பண்ணணும் பண்ணிக்கலாம். அது கிரியேட் ஜேர்னல் ஸ்ப்ரெட்ஷீட்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஜேர்னல் நம்ம என்ட்ரி பண்றோம், ஒரு 100 கணக்கில் 1000 கணக்கில் மொத்தமாக ஜேர்னல் என்ட்ரி பண்றோம் அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்ல நம்ம இம்போர்ட் பண்ணி நம்ம ஜேர்னல் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பேயபிள்ஸ்ல பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து ஜிஎல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 10-15 அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் 1-2 அக்கௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆகல மக்காய் நிற்கிது அப்படின்னா நம்ம இதை கிரியேட் அக்கௌண்ட் பண்ணி டைரெக்டாக பேயபிள் பண்ணிக்கலாம். பேயபிள் ரிசீவபிள்ஸ் சப்லெஜர்லேருந்து எந்தெந்த அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன்லாம் ஜிஎல்க்கு வருதோ அதில் ஏதாவது 1-2 அக்கௌண்ட் ஆகாமல் இருந்தால் நம்ம டைரெக்டாக கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி அக்கௌண்டிங் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷனு. இது இம்போர்ட் ஜேர்னல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து வந்து மேனுவலா ஜேர்னல் கிரியேட் பண்ணோம். இங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ஜேர்னல் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் இம்போர்ட் ஜேர்னல் ஆப்ஷன். ஜேர்னல்ஸ்ல எவ்வளவுதான் மேஜர். சப்லெஜர் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிருக்கோம். சப்லெஜர் அக்கௌண்ட்னா எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பேபிள்ஸ்ல பண்றோமா எதுல பண்றோம் அப்படின்னு சப்லெஜர் கிளிக் பண்ணிட்டு லெஜர் மெயின் லெஜர் பிரைமரி லெஜர் எந்த லெஜர் கிளிக் பண்ணிக்கணும். கேட்டகரி கேட்கும். இன்வாய்ஸ் பண்றோமா பேமெண்ட் பண்ற மாதிரி கேட்கும். நான் பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் டேட் நீ கொடுக்குறேன் அப்படின்னா அக்கௌண்ட் 3 கேட்கும். நீ அக்கௌண்ட் டிராஃப்ட்ல போறீங்களா இல்லை போஸ்ட் பண்றீங்களா ஃபைனல் பண்றீங்களா கேட்கும். ஃபைனல் கொடுத்துட்டு ஃபுல் ஸ்டைல் உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து எப்படி வேணும்னு கேட்கும். ஃபுல் டீட்டெயிலாக வேணுமா இல்லை ரிப்போர்ட் வேணாமா இல்லை சம்மரைஸ் பண்ற மாதிரி ரிப்போர்ட் வேணுமான்னு கேட்கும். ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் லெஜர் கேட்கும். இந்த அக்கௌண்ட் வந்து ஜென்ரல் லெஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்துக்கிறேன். ஜென்ரல் லெஜர்ல போஸ்ட் ஆனுமான்னு கேட்கும். அதுக்கும் எஸ் கொடுத்துட்டு ஜெனரல் பேஜ் ஆப்ஷன் தான் கொடுக்கணும்னா கொடுத்தோம்னா எந்த பிரச்சனை இல்லை. கொடுத்துட்டு நான் சப்மிட்னா எனக்கு இந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இந்த ஜெனரல் பேஜ்ல டவுட் இருக்கா ப்ரோ? யாருக்கும் 2 பேத்துல யாரும் டவுட் இருக்கா? எதுவும் இல்ல ப்ரோ. ஓகே. கிளாரிஃபை ஏதாவது டவுட் இருக்கா? 2 பேருக்குமே இல்லையா? பீரியட் க்ளோஸ் பார்த்துட்டோம். ஜென்ரல் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஜேர்னல்ஸ்ல வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுல வந்து என்ன இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா என்கொயர் அண்ட் அனலைஸ் பேலன்ஸ் மானிட்டர் பண்றேன்னு சொல்லுவோம். அது பார்த்துக்கலாம் காட்டுறேன். இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து ஒரு கம்பெனியில் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா அக்கௌண்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் ஒரு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கம்பெனி நம்பர் கொடுப்போம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு கோடிங் வச்சிருப்போம். இது வந்து அதே மாதிரி தான். இப்போ வந்து இந்த கம்பெனி அப்படின்னா என்ன ட்ராப் பண்ணி இங்கே வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட் வந்துடும். அக்கௌண்ட் எக்ஸாம்பிளுக்கு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி கீழே எனக்கு எந்தெந்த அக்கௌண்ட்லாம் இருக்கு அப்படின்னு காமிக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 101. இந்த 101ன்ற கம்பெனி கீழே எனக்கு இந்த அக்கௌண்ட் எல்லாம் இருக்குன்னு காமிக்கும். அக்கௌண்ட் எல்லாம் இருக்குன்னு காமிக்கும். அக்கௌண்ட்ல இருந்து டேட்டு அக்கௌண்டிங் பீரியடு தேர்ட் மார்க்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த அக்கௌண்ட்ல வந்து எனக்கு இந்த என்னன்னா டிரான்சாக்ஷன் அமௌண்ட் இந்த அக்கௌண்ட்ல வந்து எனக்கு இது வந்து டிரான்சாக்ஷன் எதுவும் நடக்கல அப்படின்றது காமிக்கும். நான் ட்ராப் டவுன் பண்ணேன் அப்படின்னா அதை இருந்துச்சு அப்படின்னு காமிக்கும். இல்லை அப்படின்னா நம்பர் மட்டும் காமிக்கும். அக்கௌண்ட் நம்பர் மட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டும் எனக்கு இங்கே வேணாம் நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னா வச்சுக்கலாம். கரன்சி டைப் டோட்டல் வேணுமா
டைப். கேக்குதா ப்ரோ? இப்பதான் கேக்குது ப்ரோ. இது வந்து லைன் ஆஃப் பிசினஸ். நம்ம எந்த பிசினஸ் எக்ஸாம்பிள் பத்துனா ஸ்டீல், மோட்டார்ஸ் எல்லாம் லைன் ஆஃப் பிசினஸ். காசு சென்டர் ப்ராடக்ட் நம்ம அதில் வந்து வேல்யூ செட் இது பண்ற மாதிரி இல்லை மொத்தமாக பண்ணிக்கலாம். அதுக்காண்டி அந்த பேஜ் என்ட்ரி பர்சன் இதுல என்ன இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் ஃபங்க்ஷனல் பட்ஜெட் இருக்கும். அது எங்க இருக்கும் அப்படின்னா என்கொயரி டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு யூஎஸ்ல இருக்க ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் நான் வந்து இந்தியாவில் இருக்கேன். யூஎஸ்ல வந்து நான் யூஎஸ்ல வந்து லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா வந்து நான் வந்து பேமெண்ட் வந்து ஐஎன்ஆர்ல பண்ணுவேன். கரெக்டா ஐஎன்ஆர்ல பேமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அங்க வந்து யூஎஸ்ல போகும்போது டாலர்ஸ்ல போகும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு 10ஆம் தேதி 10 மார்ச் வந்து நான் ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கேன். லேப்டாப் வாங்கிட்டு நான் வந்து அக்கௌண்டிங் பண்ணல. லேப்டாப் வாங்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அக்கௌண்ட் பண்ணாம விட்டுட்டேன். நான் அக்கௌண்ட் பண்ணாம இருந்தப்ப டாலர் ரேட் வந்து 78 ரூபா இருக்கு அப்படின்னா நான் வந்து அக்கௌண்டிங் பண்ணி வச்சுட்டேன். நான் அக்கௌண்டிங் பண்ணாம வச்சுட்டேன். அக்கௌண்டிங் பண்ணா 10ஆம் தேதி இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தப்ப எனக்கு டாலர் ரேட் 78 ரூபா. இப்போ நான் வந்து ஒரு 20 நாள் கழிச்சு 10 நாள் கழிச்சு மார்ச் 20 வந்து நான் அக்கௌண்டிங் பண்றேன் அப்படின்னா அப்போ எனக்கு டாலர் ரேட் வந்து எவ்வளோ 80 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா 2 ரூபா டாலர் ஒரு ரேட்டு கூடியிருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணப்பே நான் அக்கௌண்டிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு நட்டா இருக்காது. இப்போ நான் 10 நாள் கழிச்சு பண்றதுனால டாலர் ஒரு ரேட் எனக்கு 80 ரூபா ஆயிரும். 80 ரூபா ஆயிருந்துச்சு அப்படின்னா எனக்கு 2 ரூபா லாஸ். 2 ரூபா லாஸ்ன்றப்ப டாலர்ல போட்டு பார்த்தா எனக்கு ஒரு 2000 ரூபா 4000 ரூபா அந்த மாதிரி டாலர் ஜெனரேட் பண்றது வரும். எவ்வளவு வருது அப்படின்னு அப்படின்றப்ப நம்ம அந்த அக்கௌண்ட்டை கெயின் அக்கௌண்டா லாஸ் அக்கௌண்டா அப்படின்றத காட்டுறது தான் இது இருக்கும். இதுலதான் டீட்டெயில்ஸா இருக்கும் இது. இதுல இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கம்பெனி நேம் டிஸ்கிரிப்ஷன்ல சுவிட்சர்லாந்து பேமெண்ட் லெட்ஜர் போட்டு லெட்ஜர் இருக்கும். சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துட்டு கரன்சி வந்து நம்ம எந்த கரன்சில பேமெண்ட் பண்றோமோ அந்த கரன்சி கொடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐயனார் கொடுத்துருவேன். என்ன கொடுத்துட்டு கன்வர்ஷன் ரேட் டைப் இது எப்ப பண்றோம் அப்படின்னு கார்பரேட் இது 2 கொடுத்துட்டு பேஸ் டு ரோல் ஃபார்வர்ட் இது 0 கொடுத்துட்டு டிஃபால்ட்டா இருக்கிறதே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம இந்த கம்பெனிலாம் இப்போ சேஞ்ச் பண்றோம். இது கெயின் லாஸ் அக்கௌண்ட். எனக்கு அந்த நான் 80 ரூபா சொன்னேன் தெரியுமா, 78 ரூபா நான் அக்கௌண்டிங் பண்ணும்போது 80 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு கெயின் அக்கௌண்ட்ல வரும். இது லாஸ் அக்கௌண்ட்ல வரும். எனக்கு நான் அக்கௌண்டிங் பண்ணும்போது 80 ரூபா இருக்கு. நான் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது 82 ரூபா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 2 ரூபா குறைஞ்சிருக்கு. டாலர் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்னா எனக்கு 2 ரூபா கெயின் அக்கௌண்ட்ல வரும். இதை கொடுத்து ஜெனரேட் கொடுத்தோம் அப்படின்னா ஜெனரேட் ஆயிரும். கெயின் அக்கௌண்ட் லாஸ் கொஞ்சம் ஜெனரேட் ஆயிரும். இதுல அவ்வளோதான் ஜேர்னல்ஸ் பார்த்துட்டோம். வீட்டை கொண்டு பார்த்துட்டோம். அவ்வளோதான் ப்ரோ. மேஜர் அவ்வளோதான்.
டவுட் இருக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்துட்டு ஜெனரல் லெட்ஜர்ல வந்துட்டு நேத்து நீங்க சொன்னது அந்த ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சர், அப்புறம் ஜேர்னல் கிரியேட் பண்றது, அப்புறம் பீரியட் க்ளோசிங், ஓப்பனிங், அது அவ்வளவுதானா? லெட்ஜர் கிரியேட் பண்றது, லீகல் என்டிட்டி கிரியேட் பண்றது, அப்புறம் லீகல் லைவ் என்ட்ரி. டேட்டா ஸ்டார்ட் பண்றது, யூசர் கிரியேட் பண்றது, அதான் நேத்து கோட் ஆட் பண்ணது பண்றது. பண்ணது அவ்வளவுதானே ப்ரோ? மேஜர் இவ்வளவுதான் ப்ரோ. என்ன டெப்தா ப்ராஜெக்ட் பண்ண டெப்தா புரியும். மேஜர்